நிறைய பேருக்கு கடன் முற்றிலும் விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். கன்னி ராசிக்கு 60 நாளுமே கண்டிப்பாக அற்புதம் தான். ஏன்னா ஒரு நாளும் அற்புதம். பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். வட்டம், மாவட்டம், இந்த மாதிரி நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே வந்தா உண்டுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு 100% ஜாக்பாட் தான். வேலை போகுது அப்படின்னா புது வேலையில் பெரிய இடத்துல உட்காருவாங்க. ஏன்னா குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது இது பெரிய யோகம், ராஜயோகம், ஈக்குவலன் டு ராஜயோகம். இந்த டைம் பீரியடில் புது பார்ட்னர்ஸ் வருவாங்க, புது நண்பர்கள் வருவாங்க. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா நம்ம கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா, நமஸ்காரம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். சார், நிறைய விஷயம் நீங்களும் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய விஷயம் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன சார் சொல்ல போறீங்க? அதாவது இந்த 60 நாட்கள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு அற்புதமான யோகம். அது பேரு குரு புஷ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு புஷ்ய யோகம் அப்படிங்கிறது அந்த நம்ம உச்சம் பெறக்கூடிய குரு புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வடமொழியில. ஆனால் அது பூச நட்சத்திரம்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அந்த குரு பூச நட்சத்திரத்துல அடுத்த 60 நாட்கள், நான் சொல்லக்கூடியது ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும், அது கிராஸ் ஆகக்கூடிய வேலைகள்ல பொதுவாக ரிஷி முனி சன்னியாசிகள் பிறக்கக்கூடிய வேலையாக மிகப்பெரிய மகா யோகமாக மாறக்கூடிய அற்புதமான தருணம். அதே மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்களும் ஒரு விஷயத்த நமக்குள்ள, நான் சொல்றது ரெண்டா பிரிச்சிடலாம். அகம் புறம் அப்படின்னு பிரிச்சிடலாம். அகத்தை வந்து மேல்படுத்தக்கூடிய அற்புதமான டைமிங் இந்த 60 நாட்கள். ஒன்று. இன்னொரு ஆங்கிளில் நம்ம ஆட்களுக்கு அதெல்லாம் பக்கத்தில் வைங்க சார், நமக்கு என்ன நடக்கும், 12 ராசிக்கு ஏதாவது தேருமா தேராதா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால நான் ஒன்றே தான் சொல்லேன், 3 ராசிகளுக்கு ஜாக்பாட்னு சொல்லலாம். அதில் முதல் வந்து கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 3 ராசிகள் கண்டிப்பாக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, ஃபேமிலி செட்டில் ஆகிறது, குழந்தை பிராப்தம் ஆகிறது, மன நிம்மதி கொடுக்கறது, எல்லாத்துலேருந்து பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய, மெயினாக வேலையில் நிரந்தரத்தன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். ரிஷபம், கன்னி, மகரம், இவங்க அத்தனை பேருக்கும் வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறது, பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கறது, அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் கொடுக்கறது, பிரச்சனைகள்லேருந்து ஓய்வதுங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சு இந்த 3 ராசிகளுக்கும் ஏற்படும். மிதுனம், துலாம், கும்பம், இவங்களுக்கு பணம் எங்கிருந்து வரும்னு தெரியாது, பஞ்சா பறந்துட்டு வரும். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இந்த மாதிரி காம்பினேஷன் குரு புஷ்ய யோகம் ஏற்படுது அப்படின்னா, நின்று போன பணம், வராத ஃபேமிலி, விட்டு போன ஹஸ்பண்டு, விட்டு போன ஒய்ஃபு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது வரும். 6ஆம் இடம் 10ஆம் இடம் ஆக்டிவாக இருக்கனால அடுத்த 2 மாதம் வேலையில் நீங்கள் தான் நம்பர் 1, நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அது மிதுனம், துலாம், கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்போ விட்டு போனது என்ன இருக்குது, நம்ம மேஷம், சிம்மம், தனுசு, இவங்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபரபிள் டைமிங், இடமாற்றம் கொடுக்கக்கூடிய வேலை. நிறைய பேர் வந்து எஃப்டி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வேறு ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது, அப்கிரேட் ஆகிறது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் கொடுக்கறது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி நல்லது பண்ணாதுல்ல, ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும். இது எல்லாமே செய்யக்கூடிய ஒரு கால வேலையாக இருக்கப்படுது. பட் எப்படி பார்த்தாலும் 85% இந்த குரு புஷ்ய யோகம்ங்கிறது ரொம்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் வந்து இது தான தர்மங்களுக்கும், என்ன சொல்லலாம், ஆத்ம கலைகள்னு சொல்லக்கூடிய யோகா கற்றுக்கிறதுக்கும், மிகப்பெரிய விஷயங்களை நம்ம, அதாவது ஜபதப அனுஷ்டானங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காலமாக இந்த காலத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது பண்ண நல்ல லைஃப் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வேதத்துக்கு வந்து பெரிய நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். 12 ராசிகளுக்கும் குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் என்னன்றத பார்க்கலாமா சார்? கன்னி ராசிக்கு குரு புஷ்ய யோகம் தரும் 6 அற்புத பலன்கள் சொல்லுங்க சார். 60 நாளுமே அற்புதம் தான். கன்னி ராசிக்கு 60 நாளுமே கண்டிப்பாக அற்புதம் தான். ஏன்னா ஒரு நாளும் அற்புதம். லாபஸ்தானத்துல குரு புஷ்ய யோகம், அதாவது இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே வந்தா உண்டுன்னு சொல்லக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு 100% ஜாக்பாட் தான். உண்மையை சொன்னால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு மார்க் வருவீங்க. நீட்டு பசங்கள்லாம் மெடிசனுக்கு வெயிட் பண்ணுறாங்கல்ல, அவங்க தான் ஃபஸ்ட்டு. சிவில் சர்வ் எழுதினாலும் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து டாப் 100, டாப் 500க்குள்ளேயே கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நிறைய பேருக்கு கடன் முற்றிலும் விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு யோகம். நிறைய பேர் கட்சி தொடங்குவாங்க, சங்கம் ஆரம்பிப்பாங்க, நிறைய பேருக்கு போய் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லலாம் ஜாயின் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கும். வட்டம், மாவட்டம்,
இந்த மாதிரி நிறைய பதவிகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், திருப்தி ஸ்தானத்தை அச்சீவ் பண்ணுவாங்க. அதனால் வந்து வேலையில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு gift கிடைக்கும். இன்ஃபேக்ட் இன்க்ரிமெண்ட், பே இன்க்ரிமெண்ட்டு, ஒரு பெரிய ஒரு லிஃப்ட் இதெல்லாம் கிடைக்கும். வேலை போகுது அப்படின்னா புது வேலையில் பெரிய இடத்துல உட்காருவாங்க. ஏன்னா குரு புஷ்ய யோகம் இருக்கும்போது இது பெரிய யோகம், ராஜயோகம், ஈக்குவலன் டு ராஜயோகம். அப்போ ஒரு சங்கம், சமூகம், சட்டமன்றம், இந்த கிளப்பு, இந்த மாதிரி எலீட் அந்த சுப்பீரியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் நீங்கள் கண்டிப்பாக உட்காரக்கூடிய பிராப்தம் மிக 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 அதிகம். அப்போ கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஹெச்டி நீங்கள் ஒரு வேளை எழுதி 5-6 வருஷமாக சாவடிச்சிருந்தா கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணி டாக்டரேட் கொடுத்துருவாங்க. போஸ்ட் டாக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம். மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாபஸ்தானத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மூலதனம், விச் மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண போகிறீங்க. அதுக்காக நான் வந்து ஃபண்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு கிராண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அது எல்லாமே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த டைம் பீரியடில் புது பார்ட்னர்ஸ் வருவாங்க, புது நண்பர்கள் வருவாங்க. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக நம்ம கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் மூட்டி, ஜவ்வு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இந்த மெயினாக விஷயம்னா 80% ப்ரொஃபஸர் ஆவாங்க. 80% ஆஃப் த பீப்புள் ஒர்க்கிங் இன் காலேஜஸ் வந்து வைஸ் சான்சலர் பதவி கிடைக்கும். நீங்கள் பாருங்கள், கன்னி ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு இந்த காலகட்டங்களில் சான்சலர், வைஸ் சான்சலர், டீன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி பொசிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். பேங்கிங்கில் இருந்தீங்கன்னா அந்த பேங்க்கோடைய மேனேஜர் லெவல்லேருந்து ஏஜிஎம், டிஜிஎம் லெவலில் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு புஷ்ய யோகம் வருதுன்னா உங்களை வந்து தூக்கி மேலே எங்கேயோ கொண்டு போய் உட்கார வைக்க போகிறதுங்கிறது உறுதி, அதில் டவுட்டே கிடையாது. அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை பண்ணும். இன்னொன்று திரிகோணத்திலே சனி உட்காந்துருக்கு, அவன் ஜெயிலினா அவன் செய்வான். அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அருமையான டைமிங் ஆக்சுவலாக. அதனால் இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி, இட் ஷுட் பி ஈக்குவலன் டு மல்டி லெவல் மார்க்கெட்டிங். ஒரு கட்சியில் நீங்கள் சேர்றீங்கன்னா எனக்கு அந்த கொள்கையை பிடிச்சதுன்னா நான் 10 பேர்கிட்ட அந்த கொள்கையை பேசுவேன், உடனே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்கன்னா எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இப்போ பிஸ்னஸ் பண்ணாலும் நான் 10 பேர்கிட்ட அதை பற்றி பேசினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்குவீங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அதுக்கான க்ரோத் ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷனில் பணம், மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் பீப்புளை உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு ஆக்சுவலாக சூப்பர் டைமிங். இது 1-2லாம் இல்லை, நீங்கள் எந்த சைடில் எந்த குதிரை விட்டாலும் கன்னிராசி குதிரை தான் ஜெயிக்கும். அந்தளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சார், இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும்? இஷ்ட தெய்வத்தை வழிபடணும். லாபஸ்தானத்தில் கனெக்ட் ஆகும்போது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை, மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். என்ன கேட்டிங்கன்னா, மீனாட்சி சுந்தரேஸ்வரரை பார்த்துட்டு வர்றது, ஒரு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு உங்களால் ஆன தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை குருமார்கள் பார்க்குறீங்க, உங்கள் ப்ரொஃபஸரை பார்க்குறீங்க, உங்கள் டீச்சரை பார்க்குறீங்க, உங்கள் குருவை பார்க்குறீங்கன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்கள். லாபஸ்தானம் கனெக்ட் ஆகும்போது குருவுடைய ஆசீர்வாதத்தோட கடன்னு மேலே வரலாம். அதுதான் அதோடைய சூக்ஷமம். லாபஸ்தானம் கனெக்ட் ஆச்சுன்னா மெயினாக தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதத்தில் நம்மளால் மட்டும்தான் வேலை வர முடியும். அந்தளவுக்கு பலமாக இருக்கக்கூடிய. சார், குரு புஷ்ய யோகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த சனி வக்ரம் வேற நடக்கிறதுனால ஏதாவது இந்த 12 ராசிகளுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா சார்? குட். அதுதான் இப்போ குரு வந்து புஷ்ய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாரு, பூச நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போறாருன்னு சொல்றாரு. பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியே சனி தான். அந்த சனி பாக்யஸ்தானத்தில் வக்ரம் அடைய போறான். அதாவது இதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் நம்ம செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான புண்ணியத்தையும் இழுத்து கொண்டு வந்து இப்போ ஹெல்ப் பண்ண போடுது. குரு புஷ்ய யோகமே அதிர்ஷ்டம். அதில் சனி வக்கரம் அடைஞ்சு புதனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது, புதன் கெட்ட கிரகம் கிடையாது, நல்ல கிரகம், சுப கிரகம். சனி புதன் காம்பினேஷன் வந்து ரிசர்ச் கூடிய ஆப்ஜெக்ட், ஆய்வுக்கூடிய சப்ஜெக்ட். அதனால் பொதுவாகவே இந்த டைம் பீரியடில் யாரெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிக்கணுமோ, உங்கள் கர்மா என்ன இருக்குன்னு கிளென்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமிங். எந்தெந்த தெரியாமல் பண்ணதோ தெரிஞ்சு பண்ணதோ, எப்போ பண்ண குத்தமோ அது இல்லை, இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் கிளியர் பண்ணணும்னா இந்த டைமில் பண்ணக்கூடிய தானங்கள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். அதனால் இப்போ சனி மாறுறதுனால அந்த குரு புஷ்ய யோகத்தினால நமக்கு நல்ல நடக்கும். ஏன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் போகிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதியே பாக்கியத்தில் வக்கரம் மாறான். அதனால் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. நிறைய பேருடைய ஃபேமிலி ஒன்று சேர்றதுங்கிற மாதிரி ரொம்ப நாள், அதாவது ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார். பெரிய சித்தப்பா பையன், சித்தப்பாவும் பெரியப்பாவும் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை. இந்த பழையதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பெரிய செவரு எழுப்பிட்டு சண்டை போடுவோம். அந்த மாதிரி இப்போல்லாம் அந்த செவரெல்லாம் உடச்சி போட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் இந்த குரு புஷ்ய யோகத்தில். இந்த குரு பெயர்ச்சி நடந்திருக்குல்ல, அதுக்கப்புறம் வரப்போற யோகங்கள். குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது கடகத்துக்குள்ள வந்த குருவோ 3 நட்சத்திரங்களை தாண்டுவார். அது முதல் நட்சத்திரம் தாண்டும் போது அவ்வளோ வேல்யூ இல்லை.
அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தாண்டும் போது நம்முடைய ஜோதிட சாஸ்திர பிரகாரம் அது குரு புஷ்ய யோகமாக பெரிய யோகமாக கன்சிடர் பண்ணுவோம். அதில் என்ன நடக்கும், தான தர்மங்களுக்கு உகந்தது, பெரியவங்களுக்கு, அதே மாதிரி குருமார்களுக்கு, வேத விற்பனர்களுக்கு, பண்டிதர்களுக்கு, வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு, அதே மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு மாற்றத்தை வரும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்னதானம். எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானத்துக்கு நீங்கள் பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் நான் தீட்சை எடுத்துக்கிறேன் சார், நான் வந்து ஸ்ரீ திரிபுர சுந்தரி உபாசனம் பண்ணுறேன், தேவி மாத்தியம் படிக்கிறேன், புதுசாக இந்த விஷயத்தை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு இது ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான டைம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு புஷ்ய யோகம்ன்றதை ரொம்ப தெளிவாக வேற எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய பேருக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகா எங்களுக்கு சொன்னீங்க. உங்களோட நேரத்துக்கும் உங்களோட விளக்கங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம்.